சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஐஸ்வர்யா வந்து கனவு கண்டு பயந்து அடித்து எந்திச்சு உட்காந்துருப்பாங்க. சேது தான் விபூதியெல்லாம் பூசி விட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சேது கருப்பு 2 பேருமே அப்பத்தாவை கூட்டு பிளானை சொல்லுவாங்க. ஒரு கடையில் ஜவுளி கடையில் போய் 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுங்க, கார் வந்து கிடச்சிரும், ஏன்னா நான் வாங்கி கொடுத்தா அவள் வந்து வாங்க மாட்டா, இதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஈஸ்வரிக்கிட்டையும் சித்ராக்கிட்டையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் மாமாவை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு. இவ எதையும் உண்மையை உளறி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து கையில் கட்டி விட்டு இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாங்க. அப்போ சேதுவை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. சேது சொல்வார், மதியம் நான் வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேன், ஒரு சின்ன வேலையாக வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு போவாங்க. தாமரை சாவித்திரி 2 பேருமே ஐஸ்வர்யாவை பயமுறுத்தும் போது ஐஸ்வர்யா வந்து எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சிரிச்சிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் கருப்பு சேது 2 பேருமே சேர்ந்து அந்த ஜவுளி கடைக்கு போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நாங்கள் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த காரை கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வந்து சேரீயை கழிச்சு விட்டுட்டு ஊசி நூல் இருந்தால் தாங்கடி சேரீயை தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. எதுக்குமா நீங்கள் எப்படி கிழிஞ்ச சேரியை போட்டுட்ருக்கீங்க, அதுதான் புது சேரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. நான் இந்த வீட்டில் ஓரமாக இருக்கேன், எனக்கு எதுக்கடி புது சேலை அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே தமிழ் வந்து எல்லோரும் கிளம்பிடுங்க, புது சேலை போடலாம், யாரும் எங்களுக்காகலாம் பழைய சேலை கிழிஞ்ச சேலையெல்லாம் உடுத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.